சேலம் அயோத்தியப்பட்டினத்தை சேர்ந்த பவித்ரா என்ற ஒரு இளம்பெண் தனது குழந்தையை காணவில்லை. இது குறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் முதலமைச்சரை சந்தித்து நேரடியாக மனு அளித்து தனது கோரிக்கையை வெளிப்படுத்துவதற்காக வருகை தந்திருக்கிறார். அவர்கிட்ட நம்ம கேட்கலாம், இப்போ என்ன பிரச்சனை, எதுக்காக அழுதுட்டு இருக்கீங்க? குழந்தைய காணுங்க, கேட்டா தர முடியாதுங்கிறாங்க. காணல, நான் என்ன பண்றது? முதல் பொண்டாட்டி போயிட்டால ஒரு வருஷத்துல, நீயும் போயிடுங்கிறாங்க. டைவர்ஸ் கொடுக்கலையே சேர்த்து கொண்டு போடுவாங்கிறாங்க. சாகட்டுமா பொழைக்கட்டுமான்னு தெரியல. அம்மா அப்பா கேட்டாம நானும் கல்யாணம் பண்ணேன். என் தப்பு தான், இப்ப நான் அனுபவிக்கிறேன். 2.5 மாசத்து குழந்தைங்க, பால் கூட்டுற குழந்தைங்க, 2.5 மாசத்து குழந்தைங்க காணும். அவங்க அம்மா என்ன சொல்லுது, வித்து போடுவேன்னாங்க. அப்படிதான் வித்துட்டாங்களாட்டு இருக்குது. எனக்கு இப்ப குழந்தை வேணும், இங்கே தீ குச்சி சாகறேன் நான். இப்போ பண்ண எடுக்கலையே, பணம் தான் பேசுது. ஆட்சி அந்த அளவுக்கு மாறிச்சு இல்ல. ஏன்னா டிஎம்கே அவங்க ஃப்ரெண்டு, துணைத்தலைவர் அவங்க ஃப்ரெண்டா போயிட்டாங்க. அதை கேச்சு தான் பேச பேசவே இல்லையே. 4 நாள் ஆச்சுங்க சார். தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்க சார். இன்னைக்கே சேர்த்து நான் 4 நாள் சாப்பிட்டு உண்மையாலுமே எனக்கு காசு இல்ல. இப்ப சாப்பிடலான்னு சொன்னாங்க. சாப்பிடல, இங்கே தீ குளிச்சு சாகரன்னு சொல்லிட்டு நான் தலைவரோட உதவி கேட்கறேன். என் பையனை மட்டும் வாங்கி கொடுங்க. எனக்கு பையன் வாங்கி இங்கேயே செத்துருவேன். மருந்து வச்சிருக்கிறேன்.